அபிஷேகத்தால் மூடி ஆமென் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. பைபிள் ஸ்டடிக்கு வருகின்ற ஜனம்தான் உண்மையான பாக்கியவான். ஆமென். அதாவது வார்த்தையோடு இருக்கிற பொக்கிஷங்களை புதிர்களையும் அப்பா தருகிறான் என்று இருக்கிறதோடு வந்திருக்கீங்க. ஆமென். பொக்கிஷத்தை ஐயா என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபரப்புக்குள்ள பெண்கள் கதவுகளை உடைத்து இடுப்பு தாழ்பாளத்தை முடித்து அந்த காலத்தில் புதியதையும் ஒளிபரப்புகிற பொக்கிஷத்தையும் கோரேஸ் ராஜாவுக்கு மாத்திரமில்லை எங்களுக்கும் ஆண்டவன். அவை இந்த வார்த்தை பொக்கிஷம். ஆமென். இது ஒரு புதையல். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத இந்த பொக்கிஷம் ஆண்டவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த பொக்கிஷத்தை பற்றி தான் சில காரியங்கள் தெரிந்த சத்தியம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவன் சொன்னார், நீங்கள் நிச்சயமாக இந்த சில காரியங்களை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்னை பார்த்து சொன்னார் ஆண்டவன் இரவு சாமத்தில் அவன் சில காரியங்களை குறித்து நான் சில வாங்கிக்கிறேன். ஆண்டவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதாம் வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆமென். வாசிக்கலாமா? ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை எங்கள் வாயிலே பிரஜாக்கள் தேடுவார்கள். ஆசாரியர் என்றால் நானும் நீங்கள் ஆண்டவன் சொன்னார். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆரோன் வம்சத்தை ஆசாரியர் ஆக்கின தேவன், அங்கு நான் லேவிய குடும்பத்தை ஆசாரியர் ஆக்கின தேவன். புதிய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து வந்து எங்களை எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளை ஆசாரியராக மாற்றிவிட்டார். ஆக இந்த சத்தியத்தின்படி ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அது என்னவாம் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார். இதே இன்னொரு சத்தியத்தை நாங்கள் வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறியாமையால் சங்காரமாகிறார். வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள். அறிவென்றால் என்னவாம்? வேதத்தில் இருக்கிற அறிவை, தேவனுடைய பொக்கிஷத்தை அறிகின்ற அறிவை வெறுத்தாய். இங்கே பாங்க, ஆகியால் நீ என்னுடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். ஆண்டவன் விரும்புவது இந்த வேதத்தை தான். ஏன்னா ஆண்டவனுடைய சுவாசம், ஆண்டவனுடைய மூச்சு. அங்க நான் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேத சத்தியங்கள் ஆவியானவரால் அருளப்பட்டது. அந்த மூல சொல்ல பார்க்கும்போது தியோப்னியுஸ்டோஸ் என்று சொல்லப்படுகிறது. தியோப்னியுஸ்டோஸ் என்றால் ஆண்டவனுடைய சுவாசத்தால இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. ஆண்டவனுடைய மூச்சு. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவனுடைய மூச்சினால் எழுதப்பட்டு எங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட திரு விருந்து. அல்லேலூயா. பொக்கிஷம், மன்னா, அவருடைய சாப்பாடு. என்னவா? நானே ஜீவாப்பம் என்று சொன்னவர். அந்த ஜீவாப்பம் என்றால் என்ன? இதுதான் ஜீவாப்பம். இந்த ஜீவாப்பத்தை ஆண்டவன் என்னத்தால் தந்தாராம்? தன்னுடைய சுவாசத்தால், மூச்சினால் எழுதி எங்கள் கையிலே தீர்க்கதரிசிகள் மூலமும் தன்னுடைய தாசர்கள் மூலம் எழுதி தந்த புத்தகம் தான் இந்த புத்தகம். ஆகவே நீங்கள் இதை வெறுத்தால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அது மாத்திரம் இல்லை, மற்ற வாசிங்க. மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். நாங்கள் செய்கிற அடாவடித்தனம், நாங்கள் செய்கிற மீறுதல், நாங்கள் ஆண்டவனுக்கு கீழ்ப்படியாமை என்ன நடக்கின்றது? அவர் எங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவார். இது வேத சத்தியம். இதைத்தான் நாங்கள் ஆமோஸ்ல நாங்கள் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்னவாம்? தேசத்திலே பஞ்சத்தை வரவிடுவேன். என்ன பஞ்சம்? சாப்பாட்டால் கிடைக்கும் பஞ்சம் அல்ல, நீரினால் வரும் பஞ்சம் அல்ல, வேத சத்தியம் கிடைக்காத பஞ்சத்தை நான் தேசத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னது. பாத்தீங்க, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சம் அல்ல, தாகமும் அல்ல, கர்த்தருடைய வேதத்தை கேட்காதபடி ஒரு பஞ்சம். அது தேசத்தில் அநேக இடங்களில் இருக்கு. பைபிள் கொண்டு போக முடியாது.
முஸ்லிம் நாடுகள் சில நாடுகளில் பைபிள் கொண்டு போக முடியாது. ஆகவே அந்த நாட்களில் பஞ்சம், அதாவது ஒரு வகை பஞ்சம் என்னவாம், வார்த்தை அநேக இடங்களில் வார்த்தைகள் கிடைக்குது. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ குக்கிராமங்கள்ல பைபிள் இன்னும் போய் சேரவே இல்லை. காரணம் என்ன? தடைகள். அந்த தடை என்னவாம், பஞ்சம். என்ன ஆகார குறைவான பஞ்சம். இந்த பஞ்சத்தை நான் அனுப்புவேன். ஏன் அனுப்புவேன் என்றால் எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம், பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள், இந்த காரியங்கள் அனைத்திலும் இருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த பொக்கிஷத்தை நான் நீயும் பெற்றுக்கொள்ளப்படுகிறா மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் பிள்ளைகளாக மாற வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்களா. ஓசியால் வாசிங்க, ஓசியா 8:12 வாசிங்க. ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை சபைக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. சிலர் கூடுதலில் போய் பார்த்தா பைபிள் எல்லாம் கிளிபட்டு போய் கிடக்கும். அது பேரப்புள்ளிகள் பாசத்தை வச்சு பைபிளை பேரப்புள்ளியிட கொடுத்துரு, ஆதி காரத்துக்கு போனோம் கீறி எல்லாத்தையும் முடியாது. ஆனா ஒரு 5 ஹீரோ பேரப்புள்ளியிட கையில் கொடுப்பீங்களா? ஒரு 5 ஹீரோ பேரப்புள்ள வச்சு விளையாடு, நீக்கிடி பரவாயில்லை விட்டுருவீங்களா? பறைச்சு எடுத்து பொக்கையில் போட்டுருவீங்க. ஆனா அதிலும் பார்க்க 5 ஹீரோ ஐயா, 5 மில்லியன் ஹீரோ கொடுத்தாலும் எதிர்பார்க்க முடியாது. அதே லூயா, இதை பல சிம்பிளா கொடுத்து போட்டு விளையாடி கொண்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவன் சொன்னார், நான் உன்னை மறந்து விடுவேன், நான் உன்னை மறந்து விடுவேன். அதே லூயா, வேத வார்த்தை வந்து ஆண்டவனுடைய சுவாசம் நான் மீண்டும் பண்ணி சொல்ல வேண்டாம். ஆண்டவனால் தன்னுடைய கையினால் எழுதி எனக்கும் உனக்கும் தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஐயா. அல்லேலூயா. ஆகவே இந்த வேதம் யாருடைய வேதம்? இயேசு கிறிஸ்துவின் வேதம். இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னவாம், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். அருமையான சத்தியம் என்னவாம், அநேகருக்கு இயேசுதான் இந்த வேதத்தை எழுதினார் சில பேருக்கு தெரியாது. ஆனால் இது எழுதப்பட்டது இயேசுவால் எழுதப்பட்டது. வாசிங்க 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரத்தத்தால் போய்ந்த ஆடை அணிந்திருந்தார், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்க, ஆதி ஆமம், அதாவது ஆதி ஆமத்தில் முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. சரி, 8ஆம் அதிகாரம் 22ஆம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் ஆதி முதல் வாசிங்க. 8:22 எழுதுறாங்க. பைபிள் ஸ்டடிக்கு வந்தா தயவு செய்து கொப்பி கொண்டு வாங்க. அதுதான் பைபிள் ஸ்டடி. நீங்க நினைக்கலாம் உங்களோட மண்டையெல்லாம் கம்ப்யூட்டர் மைண்ட், கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி இப்படி அப்படி டாக்டர் பண்ணி அடிக்க போய் அங்கே போய் கூட்ட போனோம், டாக்டர் போய் போட்டு என்ன சொன்னாலும் அடிக்க குயிக் வருது. அப்படிதான் உங்களோட மண்டை பிரெயின். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். கை வீசம்மா கை வீசு, சபைக்கு போகலாம் கை வீசு என்று சொல்லிக்கொண்டு வாரீங்க. அதாவது ஒவ்வொரு அந்த ஜீவவசனம் அர்ப்பணி சபை நான் சொல்றேன், ஒவ்வொரு கோப்பி வாங்கி கொடுங்க. கஷ்டம், அவங்க பிள்ளைங்க கோப்பி வாங்க கஷ்டம். ஒவ்வொரு கோப்பி வாங்கி கொடுங்க என்றால் பைபிள் ஸ்டடிக்கு வாரவீங்க நிச்சயமாக தேவ வார்த்தையில ஒரு விருப்பமும் கொண்டு வாரீங்க. நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் வீட்டு செல்லும் போது சரி ஒரு நாள் 2 நாள் போன கூட என்ன சபையில சொன்னாலும் இந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோமோ என்று சொல்லி கூட மறப்பு வந்துடும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் ஒவ்வொரு சண்டே சர்வீஸுக்கும் நிச்சயமாக ஒரு கோப்பி கொண்டு வந்து ஒரு பெரிய கோப்பி கொண்டு வந்து சின்ன பிள்ளை சொல்ற மன்னிக்கணும். அந்த கோப்பியை கொண்டு வந்து நீங்க என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய இதுவரைக்கும் நான் எங்க போனாலும் ஒரு கோப்பியும் பேரையும் கொண்டு போவதற்கு என்ன இது செய்யா கோப்பி இதிலிருந்து என்னென்ன வருது செய்யாங்க. அப்ப நான் எழுதி கொண்டு வீட்டில் தியானிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவன் பேசுவார். பேசுவார். அந்த பேசும் தெய்வம் என்ன சொல்லுகிறது இதுல குறிப்பு சில காரியங்கள் வாசிங்க. என்ன சொன்ன வாசிக்க சொல்லி நீதிமொழி வாசிங்க. நீதிமொழி வாசிங்க. ஆதியாக இதை பற்றி பாருங்க. ஆதி, இந்த ஆதி என்ற சொல்லு 2 ஆதி இருக்கு. ஒன்று முதலாவது நான் சொன்னேன் என்ன ஆதி? ஆதியாகும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கு நாங்கள்
யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். 1 யோவான் 1 ஆதியிலே இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகள் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் யோவான். ஆக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் 2 ஆதி வருது. முதலாவது ஆதி என்னவாம்? ஆதியிலே வானத்தை, இது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த காலத்தை இந்த வசனத்தை வச்சுதான் எங்களுடைய அமெரிக்காவில் இருக்கிற இந்த நாசா, இது உண்மையான தேவனுடைய புத்தகம். சில காரியங்கள் நாசா சில காரியங்கள் விஞ்ஞான அந்த அந்த பகுதி சில காரியங்கள் மெய் என்று ப்ரூவ் பண்றதுக்கு 5 காரியங்கள் அதை நாங்கள் சொல்லல. 5 காரியங்கள் இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கு. ஆக இது உண்மையான புத்தகம் என்று நாசா குறிப்பிடுது. அல்லேலூயா. ஆகவே அந்த ஆதிக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. ஆனா யோவான்ல சொல்லப்பட்ட அந்த ஆதியிலே இது ஒரு கணக்கு இல்லாத காரணம். இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆதி யோசிச்சு பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டுருவீங்க. யோசிக்க போயிடாங்க. நான் யோசிச்சு 3 வயசு மண்டையை போட்டுருவேன். குழம்பிடுவீங்க. அப்ப அந்த ஆதிக்கு ஒரு கணக்கு இல்லை. அந்த ஆதி தேவனுடைய கணக்கில் இருக்கு. அப்ப அந்த ஆதியிலே இருந்ததான் திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்துதான் திட்டங்களை வகுத்தார்கள். அந்த ஆதி. அப்ப அந்த ஆதியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருக்கு அவர் என்னவா செல்ல பிள்ளையா இருந்தார். அது 28-22 வாசிங்கலாமா? 8:22 வாசிங்க. 8:30 வாசிங்க. 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கொண்டேன். இது எனக்கு மனம் உங்களுக்கு தேவையா? பிதாவுக்கு முன்பாக நின்று, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியான அந்த உறவுக்குள்ள பிதாவும் இயேசுவும் இருந்தபடியால்தான் அந்த உறவுல நானும் நீயும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உறவு, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுயானத்தின் உறவை ஆண்டவன் எனக்கும் உனக்கும் வைத்திருக்கிறார். அவன் அந்த ஆதி என்னவா என்ன எங்க இருந்ததா? பிதாவோடு ஒன்றாக இருந்தார். அந்த ஆதியில் இருந்துதான் திட்டங்களை வகுத்தார். இப்போ எபிரேயர் 13:20 வாசிங்க. நித்திய உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஆண்டவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவன் சிருஷ்டித்தார். அதாவது ஆண்டவனுக்கு தெரியும் ஆதாமை படைக்கிறது, எவ்வளவு படைக்கிறது, அது மூலம் பிசாசு அதிகாரத்தை பறிக்கிறது. அது பின்பு அந்த அதிகாரத்தை பறிக்கும் போது தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டியிருந்தது. அந்த மகனை வந்து அந்த முழு அதிகாரத்தையும் பெற்று சிலுவையை பெற்று எங்களுக்கு தர வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த திரியேக தெய்வங்கள் திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் எங்களை நடக்க வைக்கிறார். அந்த திட்டத்தில் நாங்கள் ஒரு நடிகர், நாங்கள் நாடக மேடையில நாங்கள் நடிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களை வச்சாலும் அந்த காய நகர்த்துற மாதிரி நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே வாசிங்க. நித்திய உடன்படிக்கை ரத்தத்தினால் இயேசுவை தேவன் தமக்கு சித்தமானதை செய்ய என்னையும் உன்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். ஆமென். இதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை நாங்கள் கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே எங்களுடைய நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். அங்க நான் வாசிக்கிறோம். இப்ப 1 யோவான் 5:14 நாம் எதையாலும் அவருடைய சித்தத்துக்கு எந்த காரியத்தை குறித்தும் கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே தைரியம். அந்த ஆதி தேவன் அந்த
சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த நாட்களிலே ஆண்டவன் கேட்கிறார், நான் யாரை அனுப்ப என்று கேட்டபோது அந்த ஆராதனை சொன்னார், யாரை அனுப்ப என்று கேட்டபோது ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என் நிமித்தம். அல்லேலூயா. நீங்க பாவியலா இல்ல, சொல்றேன், நீங்கள் பாவியலா இல்லாமல் நீங்கள் எல்லாம் நீதிமானா இருந்த போது நான் மட்டும் பாவியா இருந்தால் நிச்சயமா எனக்காக ஆண்டவன் வந்திருப்பார். சொல்லுங்க ஆமென். இதைத்தான் பவுல் சொன்னாங்க. பவுல் சொன்னா ஏற்றுக்கொள்றீங்க, துபாய் சொன்னா ஏற்றுக்கொள்றீங்க. பவுல் என்ன சொன்னாங்க? சிலுவையிலே நான் அறையுண்டேன், ஆயிரம் நான் பிழைத்திருக்கேன். வாசிங்க, 2:20 வாசிங்க. கலாத்தியர். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். ஆமென். எனக்காக, தம்பிக்காக, பாசத்துக்காக அவர் நீங்கள் ஒருவராக இருந்தாலும் நிச்சயமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னையும் உன்னையும் மீட்டிருப்பார். ஆமென். காணாமல் போன ஆட்டை தேடி ஆண்டவன் சென்றார். அல்லேலூயா. 99 ஆடு நீதிமான்கள், ஆனால் ஒரு ஆடு குறைந்து விட்டது. அந்த ஆட்டை தேடி போகிறார். அல்லேலூயா. அந்த காணாமல் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் ஒரு மகன் கெட்ட குமாரன் சொல்றோம். கெட்ட குமாரன், நல்ல குமாரன் நாங்களாம் எடுத்துட்டோம். கெட்ட குமாரன், மூத்த குமாரன், இளைய குமாரன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் தகப்பனுடைய சொத்துக்களை கொண்டு போய் எல்லாவற்றையும் அங்கு செலவழிச்சு தூக்கிரியில செலவழிச்சுட்டு மீண்டும் வரும்போது பிதா என்ன செய்யறார்? தகப்பன் என்ன செய்யறாங்க? தகப்பன் தன்னுடைய இழந்து போன மகனை குறித்த ஒரு இலக்கம். அதே போல இழந்து வாசிக்கமா 19 லூக்கா 19 வாசிங்க. மனுஷன் வந்திருக்கிறார். 18 வாசிங்க. மத்தேயு மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தார். கெட்டு போய் நாரி போய் கிடந்த எண்ணெய், ஒளியான சேற்றிலே கிடந்த எண்ணெய் முன்னையும் தூக்கி எடுத்து தன்னுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தால் கழுவி மீண்டும் நீதிமானாக மாற்ற ஆண்டவன் வந்தார். இயேசு கிறிஸ்து உனக்காக வந்தார், உங்களுக்காக வந்தார். ஏன் வந்தார்? உன்னுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், அழுக்குகள் யாவற்றையும் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி உன்னை மீட்டுக் கொள்ளவே ஆண்டவன் வந்தார். இதைத்தான் அங்கு கேட்கும் போது ஆண்டவன் 3 பேர் கேட்கும் போது யார் போவார்கள்? இந்த இரத்தத்தை சிந்தி யார் ஒரு பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டுமே என்று சொல்லி தேவன் பிதா அங்கலாய்த்த போது ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறா, இதோ நான் போகிறேன், உன் சித்தம் செய்ய என்னை அனுப்பும் பிதாவே என்று சொல்லி 2017ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவாக்க தேவன் இந்த புலகத்தில் வந்து என்னையும் உன்னையும் நீதிமானாய் மாற்றினார். ஆமென். இலவசமாய் அவருடைய கிருபை. வாசிங்க 8:3-24 வாசிங்கமா. ரோமர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1 கொலோசியர் 2:14 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. வாசிங்க கொலோசியர் 2:14. குமாரன் சொல்லுங்கம்மா. குமாரன் சொல்லுங்க. இல்ல 2:14. 1:14 வாசிங்க. 1:14 குமார் வாசிங்க. 1:14. அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தம் வெளியேறப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தம். 1:19 வாசிங்க. 1 பேர். இது பைபிள் ஸ்டடி. நிச்சயமாக ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது தேவ ஆவியானவர் ஊதும் போது தயவு செய்து உங்களுடைய சிந்தைக்கு கொண்டாங்க. உங்களுடைய சிந்தையை தயவு செய்து வெளியில விட்டுறாங்க. அங்க போகணும், வேலையை விட்டு வந்து என்ன செய்ய போறாங்க? நோ.
நிச்சயமாக உன்னை ஹீரோவா மாற்றுவார். ஆண்டவர் ஹீரோவா இல்ல, உன்னை ஹீரோவா மாற்றுவார். தன்னை போல மாற்றுவார். தன்னுடைய சாயலத்தோடு உன்னை மாற்றுவார். மாற்றவே ஆண்டவன் என்னையும் உன்னை சிருஷ்டித்து இந்த சபையிலே வைத்திருக்கிறார். வாசிக்க குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாலே கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்திய இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் என்னவா? உன் பாவத்தையும் அழுக்கையும் போக்குகின்ற இரத்தம். ஆமென். அதான் அந்த நித்திய உடன்படிக்கை இரத்தம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த மூன்று பேர் சேர்ந்த போது இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இரத்தம். ஹல்லேலூயா. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார் ஆண்டவர். அவர்னால் எழுதப்பட்ட புத்தகம் தானையா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவரால் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எனக்கும் உனக்கும் வெளிச்சமாயிருந்தது. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு 1 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ற மெய்யான மொழி அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அவரா இந்த புத்தகம், அவற்ற புத்தகம் தான் இந்த புத்தகம். அவர் விசுவாசத்தால் எழுதப்பட்ட புத்தகம். அவர் பொக்கிஷம். ஆதியில பாருங்க, இந்த பொக்கிஷத்தை ஆதியிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். ஆதி ஆமத்திலிருந்து முடிவு வரை அதுக்கு குறை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமை புத்தகம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி அப்படியே உருவாடிக்கொண்டே இருக்கிறது. ஐயா, முதல்ல நான் பார்த்தோம் என்னவா, ஆசாரியர்கள் நாங்கள் ஆசாரியர் மறந்து விடுவார். ஆனால் ஆசாரியர் மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் சில காரியங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவது, இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால், தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியம். யார் பரிசுத்த ஆவியம் அனுப்பினது தெரியுமா உங்களுக்கு? பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து தான் அனுப்பினார். லூக்கா 24 அதிகாரம், லூக்கா 47 வாசிங்க. லூக்கா 24 அதிகாரம். அன்றியும் மனந்திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பாருங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ காணுமா? அப்ப நீ அப்புறம் 14 அதிகாரம் யோவானில் வரும்போது 14 அதிகாரம் 15 அதிகாரம் பராமரிசம், நான் போய் என்ன செய்வேன்? ஒவ்வொரு தேற்றவாரனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வந்து சகல சத்தியத்திற்கும் என்னையும் உன்னையும் வழிநடத்துவார். ஆமென். சகல சொன்னான் உங்களுக்கு தான், சகல சத்தியத்துக்களும் ஆண்டவன் உங்களை வழிநடத்துவார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கீங்க, முத்திரையா பெற்றிருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வளர அது நிரம்ப 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 அவர் என்ன செய்வார்? உங்களை வழி நடத்துவார். ஆமென். இது இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அவை இந்த புத்தகத்தை எழுதினது இயேசு கிறிஸ்து என்று சில சத்தியங்கள் நான் சொன்னேன். அப்போ இந்த சத்தியத்தை, அந்த சத்தியம், அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுன்னே நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. இப்போ வாசிங்க, எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமும் உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிடிக்கத்தக்க உருவ குத்துறதாயும், இதயத்தின் யோசனைகளையும் வகையற்றதாயும் அந்த வார்த்தை அவ்வளவு
வல்லமை நிறைந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அப்ப நீங்க யோசிக்கணும், ஆதியிலே யார் இருந்ததையா? வார்த்தை தான் இருந்ததையா, வார்த்தை. அவர் சொன்னார். அங்க நாங்க வாசிக்கிறோம் சங்கீதம் 138:2 என்னவா வாசிக்க? சங்கீதம் 138:2. சகல பிரசவத்தை பார்க்கிறோம் வார்த்தையை பயன்படுத்தி. இது தமிழ்ல சின்ன மொழிபெயர்ப்புல போல. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது சகல பிரசாபத்தில் பார்க்க நீர் உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய வார்த்தையையும் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இது நாங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நாங்கள் வரும்போது, அதாவது விரிவாக்க மொழிபெயர்ப்பில் நாங்கள் வரும்போது அங்கு நாங்கள் வாசிக்கிறோம், you have magnified your word all above your names. எல்லா நாமத்திலும் பார்க்க உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தீர்கள். அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, dunamis power. அந்த பவர் என்னவா? அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. மெய்ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அவருடைய வல்லமை சகலம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ள. இப்ப வாசிங்க, நான் நேற்று வாசிக்கிறேன். யோபு எடுங்க, யோபு எடுங்க, யோபு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சரியா வாசிங்கம்மா? தேவனுடைய அந்தரங்க ஞானம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சம்பூரணத்தை நீர் அறியக்கூடும். நீ சர்வங்களுடைய சம்பூரணத்தை, அதாவது ஞானத்தை ஆராய்ந்து சர்வங்களுடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ ஆராயக்கூடுமோ? வாசிங்க. அது வானப்பரியந்தம் உயர்ந்தது, அது தாண்ட பாதாளத்திலும் பார்க்க அது பாதாளத்திலும் ஆழமானது. பாதாளத்திலும் ஆழமானது அறியக்கூடியது என்ன? அது கூட யோபு அந்த எலிபா சொல்லுகிறான் என்னவா? அதனுடைய அளவை பற்றி சொல்றான். வாசிங்க அந்த அளவை பற்றி. அதன் அளவு பூமியை பார்க்கிறோம், நீளம் சமுத்திரத்தை பார்க்கிறோம். அப்படியான அறிவு, அப்படியான ஞானம், அப்படியான வல்லமை எந்தவனுக்கு இருக்கு? சொல்லுங்க. அந்த தேவன் எங்க இருக்கிற? சொல்லுங்க, எங்க இருக்கிற? உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த வல்லமை, அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க. கதையை சொல்லி அப்படியே ஆண்டவரே சோத்திரம் ஒழுங்கி இருக்கும். இது என்ன வல்லமை? கேஸே நம்ம முடியல. கேஸ முடிச்சு உன்னை பாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வானத்தில் பணியை திறந்து யாரையா அமெரிக்கன் பிரான்ஸ் பிரசிடென்ட்டுக்கு சத்தியத்தை சொல்ல ஆண்டவன் எழுப்புவாரு. அப்படிப்பட்ட ஆண்டவனை உனக்குள்ள வச்ச டைமுக்குள்ள வந்திருக்கிறாமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் பொக்கிஷம் அப்படிதான் இருக்குயா. அங்க நாங்க பாக்குறோம் தானியேல் புத்தகத்துல தானியேல் சொல்றான். என்னன்னு சொல்றான்? தானியேல் என்ன சொல்றான்? 2ஆம் அதிகாரம் 2:20 தெரியாதுங்க. 2:20. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் உண்மையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களில் சமயங்களை மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மனமுழுமானதையும் வெளிப்படுத்துகிறவர். அவர்தானே இல்லா. சொல்லுங்க, அவரே இல்லா. அவரா என்னுடைய அப்பா. சொல்லுங்க, அவரே என்னுடைய அப்பா, அவரே என்னுடைய பிதா, அவரே என்னுடைய சிநேகிதர். இந்த உண்மைகளை வாங்க, இந்த பரிசுகளை வாங்க. இந்த பரிசுகளை வந்து அவங்களுக்கு தும்மல் வராது, இருமல் வராது, என்ன கொலஸ்ட்ரால் வராது, டயபெட்டிக் வராது. ஹல்லேலூயா. அந்த உறவுக்கு நானே வருவான். இது வராமல் ஆண்டவரே எப்படி ஆகும்? இப்படித்தான் ஆகும். மரியா சொன்னாரையா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். பேதுரு சொன்னான், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் மலையை போடுகிறேன். போட்டது என்ன செய்து வந்ததையா? அந்த வயல தெளியக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொட்டி விட்டாரையா. அந்த ஆண்டவன் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற ஆண்டவனையா, பிச்சைக்கார ஆண்டவன் இல்லை.
ஆமென். நீங்க சோத்து கடை போய் நீங்க கொழம்புல புங்குடிவான கடை சாரி மன்னிக்கணும் புங்குடிவா கடை வச்சுக்கலாம் சோத்து கடை. அந்த சோத்து கடைக்கு போனா நீங்க என்ன செய்வீங்க? பழைய ஐயாக்கு அந்த 15 கிலோ ஐயாக்கு சாப்பாடு கொடுல சின்ன கரண்டியாக வச்சிருப்பாங்க. கருவோட டிக்கி டிக்கி டிக்கின்னு போட்டா கொஞ்சம் கருதாம இருக்கு. ஆனா 6ஆவது மைக்கு ஆண்டவங்க போனா அவ பால் எடுத்து அள்ளி கொடுப்பாரு. அவர் அள்ளி கொடுக்குற ஆண்டவர் நோடி இருக்கிறார். இன்னைக்கு கொண்டு வந்த நோக்கம் அள்ளி தரட்டாம இருக்கிறார். அள்ளி தர இல்லை, அள்ளி தர. ஹல்லேலூயா. தாராளமாய் ஏராளமாய் நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக, பொங்கி வழியும் பாத்திரமாக ஆண்டவர் மாட்டுவாரையா. வாசிங்க நீதிமொழிகள். நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஹல்லேலூயா. 9-10 எல்லாரும் 9-10 முக்கியமான வசனம் வாசிங்க. இப்ப வாசிங்க 9 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 9-10 வாசிங்க. இது முக்கியம் என்ன? நீ பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ண. என்னத்தான் கனம் பண்ணணும்? நீ எடுக்கிற முதல் சம்பளத்துல நீ முதல் எடுக்கிற விளைவில 100 ஏக்கர் காணியில விளைஞ்சா அதுல வார நிலவில முதல் 10 ரூபாய் எடுத்து என்ன செய்யணும்? முதல் எல்லா விளைவாரும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுதுதான் உன் களஞ்சியம் என்ன பூரணமாய் நிரம்பும். ஆலயம் சும்மா பழக்கப்பட்டு புரண்டு ஓடுது. உங்களுக்கு புரண்டு ஓடுதா? திராட்சரசம் புரண்டு ஓடுதா? இல்ல, புரண்டு ஓடணும். எப்போ ஓடணும்? நீங்கள் இயேசுவை, என் பிதாவை, என் ஆவியானவரை முதல் பெஸ்ட் அண்ட் பெஸ்டாக அவரை நீங்க தூக்கும் போது உன்னுடைய ஆலையில திராட்சரம் என்ன உன்னையே அள்ளி கொண்டு போ. அப்படி மாபெரும் சுனாமி வெள்ள மாதிரி வரும் ஐயா. ஹல்லேலூயா. நாங்க அனுபவிக்கணும்னு சொல்றோம். ஹல்லேலூயா. சொல்றோம். என்னடால் நான் சில நேரத்தில் கொஞ்சம் எங்களுடைய தேவைக்கு காத்துக்கும் போது நிச்சயமா எங்க இருந்து பிச்சு கொண்டு வரும். 1 லட்சம் வருது, 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருது. என்னென்ன வருது ஐயா? காவத்தை அனுப்பி எலியாவை போஷித்த தேவன் நிச்சயமா உன் வாழ்க்கையில தடப்பட்ட யாவை உடைத்து இந்த வருஷத்தை பாலியை நெய்யாய் பொழியவும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டவும் ஆண்டவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீயும் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவனை கனப்படுத்த வேண்டும். அந்த மெஞ்ஞான ஞானத்தை கனப்படுத்த வேண்டும். அந்த ஞானம் என்ன சொல்லுகிறது ஐயா? நானே ஞானம், நானே ஞானம், நானே மெஞ்ஞானம். வாசிக்க 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீதிமொழி. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். 14 வாசிங்க. ஆலோசனையும் மெஞ்ஞானமும் என்னுடையது, நானே புத்தி வல்லமை என்னுடையது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. நான் ஆயத்தப்படுத்தின வார்த்தை ஒண்ணுமே வருது இல்லை. ஆயத்தப்படுத்த வார்த்தையை ஆண்டவன் பிசிக்கிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு தேவையானது புரியாணி, உன்னுடைய மரக்கறி சோறு என்ற புரியாணி தேவை என்று ஆண்டவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியான ஞானம், அப்படியான வல்லமை நிறைந்த அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ இருங்க எரேமியா 23:29 கண்களை உரைக்கும் சம்மட்டி அக்கினி. வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்களை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கும். அடிச்சா அடிதான் உடைச்சா மண்டவரே. உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவரே அவருடைய மண்டையை உடையும் ஆண்டவரே. அவருடைய நாக்க அனுமாண்டவரே. இப்படி ஆடி ஆண்டவரே ஆடும் உண்ட நாத்தான் ஆடும். அன்பான ஆண்டவரே, என் புருஷன் ஒரே குடியானன். அவருடைய காலம் உடைஞ்சு மூளைய போட மாட்டவரே. நான் சோறு நீ சோறு கொடுக்க ஜெபம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அக்கினியை போடுறார், சம்மட்டி உடைக்கிறார். இப்ப அதே எரேமியால 29 அவருடைய வார்த்தையை நெல்வோடு அடபட்டு இதயத்தில் எரிகிற அப்படித்தான் வார்த்தை. அவருடைய வார்த்தை
இந்த சபையை ஆண்டவன் பெரிய காரியம் ஆமென். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினியை போல எம்மாவும் சிஸ்டர் போறாங்க. அவங்க பயந்து தான் போறாங்க இல்லையா? ஆண்டவனே சாப்பிட்ற இப்ப பயங்க குண்டு வெடிச்சிட்டு சொல்றாயா போவாங்க, குண்டு வெடிக்கும் குண்டு வெடிச்சா வெடிக்கணும், சிலர் போட்டுருவேன். ஆண்டவனுக்கு அசுதனா என்ன? ஹல்லேலூயா. சரி, நான் ஆண்டவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இங்க இருந்தா உங்களுக்கு தான் பார்க்கலாம், அங்க போனா ஆண்டவனை பார்க்கலாம். விடு ஆளு 16ஆம் தேதி அனுப்பும் இலங்கைக்கு அனுப்பும். ஹல்லேலூயா. அந்த சிங்கம் மாறணும். ஹல்லேலூயா. குண்டு வெடிக்குது, நீதிமன்ற சிங்கம் ரோட்ல நிற்குது, தேக்க போக முடியாது, சோம்பேறி வருவான். சோத்து தட்டுல கைய வச்சுட்டு சோம்பேறி தந்திர எடுக்க மாட்டான், பயில வைக்க மாட்டான். இது வழி இன்னும் கொஞ்சம் உணவட்டும், இன்னும் கொஞ்சம் பருக்கட்டும் சொல்லி சோம்பேறி கமக்கட்டுல கை வச்சு நித்திர கொள்வான். உங்களுக்கு தான் நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சோம்பேறியே, எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து அந்த எறும்பிட போய் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிறவும் இல்லை, அதுக்கு தலைவன் இல்லை, பிறவும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்து ஆண்டவனுக்கு தெரியும். துருவாயா சோம்பேறி இந்த பிராந்தில வந்து நல்லான ஆண்டவன் 1 மணிக்கு 2 மணிக்கு ஒழிப்பு விட்டு இல்லாட்டி அந்த பெட்ஷீட் பார்த்தா அந்த பெட்ஷீட்ல போட்டு அங்கால மேட்சை பார்த்தா மேட்ச் 4 மணிக்கு கூட அது நல்லா போராட்டு. அப்படி பெட் அப்படி பிரான்ஸ் பாரிசு போறோட அப்படிதான். ஆனாலும் எங்கட தேசம் மௌனியாது அது இரவு முழுக்க பெக்கை அந்த அக்கி நாங்கள் வாழ்றோம். ஆமென். ஆண்டவன் நல்லவரே. ஆமென். அவருடைய வார்த்தை அக்கினிமயமானது. அது சம்பட்டிய கல்வனை உடைக்கும் சம்பட்டி. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய அந்த வார்த்தை என்னவாம்? ஆவியும் ஜீவனுமாய். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவா ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை என்னவாம்? ஆவியும் ஜீவனும். அந்த ஜீவன் எங்க இருந்தது? இயேசுவுக்கு. நாங்கள் யோவானுக்கு. அப்ப அந்த ஆவியை யார் ஆவியா? இப்ப 4:24 யோவான். உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம், ஆனால் நான் தொடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். 4:24 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப இந்த பூலோகத்துக்கு வரும்போது ஒரு மாம்சம் அவருக்கு தேவைப்பட்டது. காரணம் என்ன? பிசாசுக்கு ஆதாம் விட்டு போட்டான், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான். 4ஆம் அதிகாரம் லூக்கால வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல இயேசுவிட்ட சொல்றான் பிசாசு, எனக்கு ஒப்பு கொடுத்ததை நான் உனக்கு தருவேன். என்ன ஒப்பு கொடுத்த? யாரும் ஒப்பு கொடுத்தலையா? ஆண்டவன் கொடுக்கல, ஆதாம் ஒப்பு கொடுத்தான் எல்லா அதிகாரத்தையும். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது நீ என்ன பணிஞ்சு கொள்ளு பிசாசு சொல்லணும். அந்த பிசாசு உங்களுக்கு சும்மா வருமா? ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என்ன பணிஞ்சு கொள்ள நிற்குது, உங்களை விடுமா? அதை வென்று எல்லாவற்றையும் முடிஞ்சு உங்களை காலுக்கு கீழே பிசாசு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. அவன் சோம்பேறி, கண்ண நெத்த பிசாசு. அவனை நம்பி ஐயோ ஒரு மேசை வந்து ஜெபிக்க வந்தது. இப்ப எனக்கு இல்லைன்னு ஒரு அந்த பாச சொன்னார், நீ பிசாசை நம்பாத, நான் ஜெபிக்க போறேன். நான் சொல்றது சொல்ல முந்தி அந்த பொட்டை சொல்லுது, பிசாசோட ஐக்கியம் இருக்கு. பிசாசு, நான் இப்ப ஜெபிக்க போறேன், பிசாசு நீ கோவிக்கார பிசாசு, இப்படி அந்த பொட்டை பேசுது. அப்படி நீங்க பேசுறீங்களா? பிசாசு அம்மா ஆசை கோயில போற ஒரு நாள் போறோம், ஒரு இரவு 12 மணிக்கு தான் போவோம் கோயிலுக்கு. ஒரு நாள் போக ஃபாதருக்கும் சந்தேகம், என்ன 12 மணிக்கு வந்து கும்பிடுது என்று ஃபாதருக்கும் ஒழிச்சு நின்று பாருங்க என்ன செய்யுது இந்த மேட்ச். அது எல்லாத்தையும் கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு கடைசியா லூசி போய் தொட்டு கும்பிடு.
ஃபாதர் அந்த மேஷன் வந்து பிடிச்சிட்டாரு. நீ என்ன செய்கிற இந்த பிசாசு கும்பிடு இல்லை ஃபாதர் தச்சால மாறிக்குது நரகத்துக்குள்ள போயிட்டேன்டா பிசாசுன்னு உதவி தேவையானே அப்புறம் பிசாசு கும்பிடுவோம் அப்படி நாங்களும் கும்பிடுவோம் மாமன் அதை ஆனால் எல்லாவற்றையும் விட்டு துரத்தி எடுத்து ஆண்டவன் உனக்கு அதிகாரத்தை வெல்லமே தந்துட்டாங்க. லூக்கால 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதிகாரம் தந்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அதிகாரத்தில் தந்தார். அது மாத்திரமல்ல உன்னை தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றிவிட்டார். சகல கேட்க தந்துட்டார். நீ ராஜாக்களாக மதுபதியாக உன்னை மாற்றிவிட்டார். உலக இல்லையா வேணும்? அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாள் தியானிக்க 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 அந்த சம்பட்டியை போல அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியும் ஜீவனை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்வார். அன்னதீனமும் நாங்கள் என்ன செய்வோம்? அதை தியானிக்க வேண்டும். தியானித்து வார்த்தையில அப்படியே உங்கள் இதயத்தில் கொண்டு வரும் போது திருப்பி சொல்ல நினைக்காங்க. நீங்க என்னத்துல ரசிக்கப்பட்டிருக்கீங்க? பரிசுத்த ஒன்று குழந்தையர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்கம்மா. 1 குழந்தையர் 1ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்தியரிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவனாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவனாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் முந்தைய கேட்டுருக்காங்க. இந்த 2ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருக்குங்க. ஒரு பரிசுத்தமாக இல்லையா? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்குங்க. அப்ப நீங்க சபையில் இருக்கு சும்மா நீங்க எல்லாம் பரிசுத்தவாங்கலமா? முதல் வசனங்கள் வாசிங்க. அவருடைய எதிர்த்தால் நான் நீதிமானாக்கப்பட்டோம் பரிசுத்தமாக. இப்போ பாருங்க 6:11 1 குழந்தை 6:11 வேதத்தை சத்தியத்தை நல்லா அறியும். ஆமென். இந்த லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச்சில சத்தியத்தை கொட்டுறாங்க, விதைக்கிறாங்க. ஆனா நீங்க விதையை அப்படியே எடுத்து தண்ணி வாய்ச்சி நீர் வாய்ச்சி பசலை அடிச்சு கெமிக்கல் அடிச்சு அதை வளர்க்கணும். இது நான் ஒவ்வொரு நாளும் புடுங்கி பார்க்கணும். வளர்ந்துட்டுதா அதெங்க வளர்க்கறது பட்டு போயிடுமே. வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவராய் இருந்தீர்கள். ஆயினும் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. சொல்லுங்க பரிசுத்தமாக்கப்பட்டு சொல்லுங்க. நான் நீதிமான் சொல்லுங்க. நான் நீதிமான். அல்லேலூயா. எந்த பிசாசும் கிட்ட வர முடியாது. ஆமென். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அவைகளை நீங்க பரிபூர்ணம். அல்லேலூயா. ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடு நீ வரும்போது இயேசு கிறிஸ்து தன்னை போல உன்னை மாற்றியிருக்கிறார். சகல அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீ ஆளுகை செய்ய வேண்டும். நீ ஆள பிறந்தவன். ஆள வேண்டியது அவசியம் இல்லை. நீ ஆள பிறந்தவன். நீ ஆள பிறந்தவன். வார்த்தை எல்லாம் சொல்லுது. ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்கு என்ன சொன்னாங்க? நீ ஆண்டுகோள் சப்யூ நீ இப்ப சங்கீதத்தை 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. நீங்கள் எதிர்கால சந்ததி. நீங்கள் எதிர்காலத்தில் பாஸ்டராக என்ன தீர்க்கதரிசியாக இயேசுவை மேற்பொருளாக போதவர்களாக நீங்க வர வேண்டியாக நிச்சயமாக இந்த சத்தியத்தில் ஊன கட்ட அந்த பெரிய காரியங்கள் செய்வாங்க. மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் மகிமை பாருங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை நீர் ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வாசிங்க. ஆடு மாடு கோழி பண்டி எல்லாவற்றையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சம் எல்லாம் தின்றீங்க. சமுத்திரமா மீனை தின்றீங்க, ஆடு தின்றீங்க, பண்டிகை தின்றீங்க, கொண்டை எல்லாத்தையும் தின்றீங்க.
ஏன் உங்களுக்கு ஆளுகை வந்திருக்காரு. அல்லேலூயா. அது ஆளு அந்த மேல நோவா கூப்பிடும் போது சத்தம் அது அடையும். அதான் அந்த ஆளுகை. அந்த ஆளுகை ஆண்டவன் வந்திருக்காரு. ஆனா முடியலையே. நான் கணிக்க வருது இங்கே அங்க என்ன பார்த்தா நான் ஓடும். இது நான் ஒவ்வொரு வருது. நானும் அந்த ஆளுகையை நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளுகைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா ஆளுகையை தந்து விட்டார் உனக்கு. இயேசுக்கு தந்து அதான் சங்கீதம் வாசிக்க. கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளை அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். உங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. இப்போ எப்படி இருக்கு? இப்போ வாங்க 1:26 வாங்க. ஆதியாம் வாசிங்க. தேவன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தில் என்ன சாயலாகவும் என்ன சாயல்? இப்ப என்ன சாயல்? என்ன சாயல்? அவன் சாயல் என்ன? என்ன யோசிங்க? இப்பொழுது எபேசியர் கையாளுங்க. ஒரு மணித்தாரம் முடிக்கணும் வாசம் சொல்லிட்டு கையாளுங்க. எபேசியர் 4:22 வாசிங்க. 4:22 அந்த படி என்ன சொல்றாரு வாசிங்க. அந்த படி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போகும் நிச்சயமாக கேட்டுக்கிட்டான். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நானும் நீ தரித்திருக்கிறோம் ஐயா. இதுதான் தேவனுடைய சாயல், மெய்யான நீதி. அந்த பரிசுத்தத்தில நானும் நீயும் ஆண்டவன் சாயலாக படைத்தார். ரூபம் என்ன? ரூபம் என்ன? மனுஷர் அவரின் மகிமையின் ரூபத்தை எங்களுக்கு களிமண்ணிலான ரூபத்தை உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கினார் ஐயா. வாசிக்க 1:26 கையா இருக்கும். 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவுள் இதெல்லாத்தையும் ஆண்டவன் தந்துட்டாரு கல்வாரி சிலுவையிலே. தாகம் தாகம் நன்றி எனக்காய் ஏங்கி நன்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலிதானே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுறப்பா. ஒரு நாள் அந்த தியானிக்க அந்த சப்டியோ ஆளுகை அதிகாரத்தை ஆண்டவனை தந்திருக்கார். அதன்படி நாம் செய்வோம். ஆமென். யோசுவா பார்த்து சொல்றான், சூரியனை பார்த்து நில்லென்றார். ஆளுகையா அது அதிகாரம். இயேசு நாமத்தில் பேதுரு சொல்றான், எழுப்பி நடக்கிறான். பேதுரு நிழல்படும் போது அவன் உயிர் பெறுகிறான். அல்லேலூயா. அதெல்லாம் அந்த அதிகாரத்துக்குள்ள வருது. அந்த அதிகாரம் எனக்கும் உனக்கும் ஒன்று. அந்த அதிகாரத்தை நானே பெற்றுக் கொண்டபடியாக இருக்கிறோம். நீ நான் என்ன செய்யணும்? விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை ஒன்று இதயத்தில் எழுத அந்த ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்து நாங்கள் சேரும் போது முழு மனுஷனாக, முழு பரிசுத்தமானாக, முழு நீதிமானாக மாற நீ நடக்க சொந்தமெல்லாம் பிழைவினம் எல்லாம் பிளப்படும் கிருபை. வியாதி உள்ளவர்கள் எழுப்புவாங்க, மறித்தவர்கள் எழுப்புவாங்க ஐயா. அப்படியான ஒரு சபையாக லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச் பிரான்ச் சர்ச்சை ஆண்டவன் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் அனுதினம் தியானிக்க அந்த ஆவியோடு சேர்ந்து ஆத்மாவை போக முழுவதியாக அந்த ஆளுமையை தேவன் தந்த அந்த ஆளுமையை நானும் நீயும் ருசிக்க வேண்டும். நான் விரும்புகிறேன் ஐயா. நான் அப்படி நடக்க வேண்டும். நான் இந்த இலங்கை தேசத்துக்கு போய் நான் செய்யற சுவிசேஷத்துல கண் தெரியுது. ஒரு நாரி பொடியன் பதுரையில ஒரு மீட்டிங் வைக்கிறோம். ஐஸ்வரம் பட்டு அவன் காலை வெட்டணும்னு சொல்லிட்டான் டாக்டர். அவன் தூக்கொண்டு வச்சாங்க. 2ஆம் நாள் அவன் அனுப்பிட்டாங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான வல்லமை காணாது. இன்னும் பேருந்து நடந்த அந்த வல்லமை எங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் வர வேண்டும். லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச் ஆண்டவன் அவன் தெரிந்திருக்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறார், இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் அந்த ஆவி ஊற்றப்பட்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் பிள்ளைகளாக அற்புதத்தினால் மனுஷத்தினால் உங்கள் வாழ்க்கையை மூட ஆண்டவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய வேதத்திலே தியானமாயிருந்து, யோசுவா தியானமாயிருந்தது போல, பவுல் தியானமாயிருந்தது போல, சங்கீதக்காரன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் தாவீதையும்
புதிய ஏற்பாட்டில் யோவானையும் கொண்டு அநேகமான புத்தகம் எழுதப்பட்ட அநேகமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? அவருக்கு இதயத்துக்கு பிடித்தவன், தாவீது இதயத்துக்கு உகந்த மகன். யோவான் மார்போடு சாய்ந்து நண்பனாயிருந்தவன். பத்மோஸ் தீவில் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார் காண்டவன். இப்ப வாசிங்க, பத்மோஸ் தீவு எழுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. இவன் தேவனுடைய வசனம் பாருங்க, எழுங்க, இல்ல வெளிப்படுத்தின விசேஷம். இவன் தேவனுடைய வசனம் பாருங்க, அந்த வார்த்தைன்னு சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப எழுதுமா, இப்ப 19ஆம் அதிகாரம் முதல்ல வாசிட்டு வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எழுங்க. கடைசி வரிய வாசிங்க. இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இவைகள் அந்த தேவதூதன் சொல்றானையா, இவைகள் எல்லாம் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப அதத்தான் தேவதூதன் தான் இதே எழுதுறான். நீங்க முதல்ல வாசிங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் நான் கண்ட யாவையும் குறித்தும் அவன் அறிவிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்து உணர்த்தார். யோவானை போல நீ எழுப்பி பிரகாசிக்குமானாக ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். இந்த நாளில சொல்கிற இந்த வார்த்தையால் தான், மகனே நீ திறன்கொள், நீ திறன்கொள், உன்னை நான் பாழாக்காமல் தலையாக்குவேன், எனக்குரிய பாத்திரமாக நான் இந்த சபையில உன்னை மாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பெரியவரையா, ஆண்டவர் உண்ணுதல், ஆண்டவர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் ஐயா? இந்த வார்த்தையில கொடுத்து என்ன வார்த்தை நான் முடிக்க போறேன். என்ன நேரம் போயிட்டு எத்தனை நிமிஷம் இருக்குமா சார்? 10 நிமிஷம் இருக்கு. இதுக்கு கனரவசியம் இருக்கு. இந்த சங்கீதத்துக்குள்ளே கணப்பதிகள் இருக்கு. வாத்தியங்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு வார்த்தை மட்டும் காட்டும். பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை வாசிக்க. 119:9 சங்கீதம் 11 வாசிக்க. 9:11 வாசிக்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தம்பி உங்களுக்கு தான் வாலிபன் பொட்டியல் பொடியல். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் நீங்க சுத்தம் பண்ணுவீங்க? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால். உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால். சரி, இப்ப இன்னொரு வசனம் அப்படியே வச்சுக்கணுமா? 11 வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆமென். வைத்து வைத்தேன். உங்களுடைய வார்த்தை எங்க இருதயத்தில் என்ன? ஆவியிலே இல்ல. ஆவி பரிபூர்ணம். ஆனால் இப்ப எங்க இந்த வார்த்தையை வைக்க வேண்டும்? ஆத்துமாவில வைக்க வேண்டும். உன் வார்த்தையை என் ஆத்துமாவில வைத்து வைத்தேன் என்று சொன்ன தாவீது இப்ப யோவான் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வைத்தேன் சொல்கிறார். 17 வாசிங்க. உம்முடைய சத்தியமே அவரை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தை அதான் சத்தியம், அதான் பரிசுத்தப்படுத்தும். நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோட சித்தம் இல்லையா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அங்க 4 வாசிக்க அந்த பரிபூர்ண பரிசுத்தம் வர வேண்டும் என்றால் அது வார்த்தை, ஆவி. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் இவர் எல்லாம் சேர்த்து உன்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கும். ஆமென். சொல்லுங்க ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, இந்த சட்டை அந்த உடுப்பு கொஞ்சம் கவனம் தான் போடணும்னா, உடுப்பு நாங்கள் படிப்பு தான் போடுறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறர் விடறி விழுகிற மாதிரி போட்டீங்கன்னா அவனும் பரலோகம் போக மாட்டான், நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க. நான் சொல்லிட்டு நல்லா போகலாம். சில நான் சபையில் போகிறேன், ஒரு புள்ள நல்ல பரிவான புள்ள, அருமையான புள்ள. அங்கே பார்த்தா நானே மண்டுக்கட்டையாக கொடுத்து, கண்ணுக்கு ஒரு மை, இதுக்கு ஒரு மை, இதில் ஒரு மை, சட்டை திருங்கி போய் நிற்குது. அடே நான் பக்கத்தில் பார்த்துக்கிறேன். யார் இந்த புள்ள தெரியாதா? யாவட்டமா ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டு மோகன் சி லாசர் வீட்டியை கேட்டுருப்பீங்க. அவர் கூட ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு பொண்ணு புள்ள வந்து பிள்ளை நெஞ்ச நிலையா இருக்குங்க. இப்படி ஒரு புள்ள வந்து இருக்குது. நீங்கள் மோகன் சி லாசர் சொல்கிறேன். அந்த புள்ளையை பார்த்தோன்னே தனக்கே என்ன செய்து தெரியலாம்.
இயேசுவை கேட்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்ற ஆண்டவரே, பரிசுத்தம் அந்த அவருக்கே குழம்பிட்டு அந்த உடுப்பு. அப்ப என்ன செய்யறாரு நினைக்கிறா, இந்த சேல்ஸ் முடிஞ்சவங்க அந்த பாஸ்டர்கிட்ட போய் இதை சொல்லணும், சொல்லி அந்த பிள்ளையை திருத்தணும்னு பாஸ்டர்கிட்ட போயிட்டார். பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் மேலே இப்படி ஒரு இந்த பாஸ்டரோட அந்த பிள்ளை இருக்கு பக்கத்து பாஸ்டர் முன்னாடி இருக்கு. அப்போ இப்படியான அந்த பிள்ளையை பற்றி சொல்ல, அப்போ இந்த பிள்ளையை காப்பாட சொல்லுங்க, அது தண்டை மகன் பாஸ்டர். அப்படி அலங்கோலமான உடுப்பு சபைக்கு கூடாது. உடுப்பு போடுறதாமா அந்த உடுப்பு, அந்த உடுப்பால வச்சு நான் அவளை பரிசுத்தம் உள்ளான மனுஷன் ஒரு பரிசுத்தம் வாங்கணுமையா, உள்ளான மனுஷன். அந்த உடுப்பை பார்த்து சில பொடிகள் கடக்கப்பட்டு விழுந்து எழுந்து கனவுல போய் அங்க நிற்க இல்லாமல். அதுக்கு காரணம் யாரு? என்னுடைய உடுப்பு. இது இதை அழகான இமே தெரியுங்க, இது அழகா அண்ணன் படிக்க இதை புடுங்கி எடுத்து அதுக்கு 30 ரூபாய் இந்த புடுங்குறது அடிக்கிறது 10, 40 ரூபாய் கண் மயக்கு. அங்க துண்டு போனா துணி போனான்னு ஓடி வந்த உணர்ச்சி வாழ்க்கை. இது இந்த ஆவி அங்கேயும் வந்துட்டு வழி இல்லாத கண்ணப்படி தேவையா? பரலோகம் போவோமா? கண்மையை பிடிக்கிறாங்க வடிவாய் உண்மை அரையிலூயா வடிவா இல்லையா? அதே புடுங்குவா, புடுங்கிட்டு கத்தாடி விசாசனை அடிக்கிறாங்க அடிங்க, அது கூட காசு. ஆனா கூடாது. அவர் தாப்பனா சொல்றேன், பொடியல் சபைக்குள்ள வர பொடியலை பார்த்தா வடிவானாங்க, நல்ல ரோசப்படுவாங்க. பொட்டியில பார்த்தா இங்க விரிஞ்சிட்டு வருது, இங்க விரிஞ்சிட்டு வருது. அம்மாட்டு கேட்டேன், அம்மா இங்க பார்த்து நீ அதை பார்க்குறீங்க. பார்க்க வேண்டியிருக்கு, இப்படியே போக வேண்டியது. விடதி விடாமல் பாதுகாக்க வேண்டிய சபையில் ஒரு முக்கிய ஒரு பரிசுத்த வாழ்வு வளர்க்க, ஒரு தூய்மையான வாழ்வு வர பரிசுத்த வேதாகம். உன்னை சுத்தப்படுத்த சொல்லாமலே உன்னை சுத்தப்படுத்துவீங்க. நீ வாசிக்க 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 அது பரிசுத்தத்தினை பரிசுத்திக் கொள்ளும். ஆமென். சில காரியங்கள், அதாவது 6 காரியத்தை இந்த வேதத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லி நான் கருத்தில் வாங்கிக்கிறேன். முதலாவது வேதத்தில் இப்போ சில காரியம் சொல்லி இந்த கணக்கை படிக்கிறது ஒரு 8 மணித்தியான பிரசங்கம் பண்ண இந்த பாசத்தை பரிசுத்தத்தை செய்தி கொடுத்துருங்க அவங்களுக்கு. இப்போ நிறைய ஒரு செய்தி அங்கே குறிப்பிட்டிருக்காரு. நாங்கள் எங்கள் நூலம்பூர் சபையில் 2 நாள் சரி அது வாங்கி கேட்டு பாருங்க, பரிசுத்தது நல்ல செய்தி. ஆகவே இந்த வார்த்தை 6 காரியங்களை எனக்கு செய்யுது. ஆமென். முதலாவது, உன்னை அந்த வார்த்தை சுகமானது. தேவ வார்த்தை உன்னை சுகமானது. இப்ப நேரம் இப்போ வசனத்துக்கு தெரியாதுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசங்கள். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, செவிலை வாசிங்க. 4:20. என் மகனே உன் தகப்பன் கட்டளையை காத்துக்கொள். இல்ல 4:20 அம்மா. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டு பிடிப்பவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உனக்கெல்லாம் சுகம் பெறுமாமையா, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் பெறுமா. இதை எங்க நான் பார்த்தேன், டேவிட் பிரின்ஸ் சாபமும் ஆசீர்வாதம் புத்தகம் எழுதினாரு. அவர் மெடிசின் போட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் ஒரு டாக்டர். அதாவது யுத்த காலத்தில் அந்த எல்லைகளில் போய் நின்று சோய்வான இராணுவங்களுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் செய்கிற டாக்டர். அந்த நாட்களில் அந்த மிடில் ஈஸ்ட் ஏசியா நடந்த யுத்தத்தில் இவர் போய் நிற்க, அங்கு ஒரு வியாதி வந்தது, தோல் வடிச்சு அந்த அதுக்கு மருந்து இல்லாமல் ஜனங்கள் சாகலாம், இராணுவம் செத்து கொண்டு அந்த வியாதி வேட்கம் வந்துச்சு. அப்ப இவரை கொண்டு அந்த செத்த பொடியோட போட்டுட்டாங்க. அப்ப இவர் ஆண்டவரே என்ன செய்யலாம், நான் சாவ போறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவன் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை நீ தியானின்னு சொல்ல 2 மணித்தியானம் தியானிக்கிறாங்க. அந்த புண்ணெல்லாம் அப்படியே மாறிச்சாங்க. அதை வச்சுதான் அந்த புத்தகம் மெடிசின் போட்டு புத்தகம் எழுதினார். என்னவா இந்த வார்த்தை அவர் தியானிக்க அப்படியே எல்லா மடுக்களும் மறைஞ்சது. நாகமானுக்கு எப்படி மறைந்ததோ அப்படியே அவர்
தன்னுடைய வியாதியை போக்கி அந்த வார்த்தையை கொண்டு அநேகரை சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இது என்னவா, இந்த வார்த்தை அனுப்பி அவர் சோமாக்குறது கர்த்தர். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவர் என்னுடைய பாவங்கள் மாத்திரம் போக்கவில்லை, உன்னுடைய துன்பம் உன்னுடைய வியாதியை போக்கி இருக்கிறார். மத்திய 8ஆம் அதிகாரம் 11 வாசிங்க, சரியா வாசிங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் அவர் தாமே நம்முடைய அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பாடுதலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். ஆனால் எபிரேய சொல்லில அதுக்கு அர்த்தம் என்ன? வியாதியை சுமக்கினார். ஆமென். அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் முதுகில்பட்ட 150 தழும்புகளும் உன்னை சுமக்கும், உனக்கு விடுதலை வரும். அங்க பேதுரு சொல்கிறான், நம்முடைய பாவம் வாசிங்க 2:24, கையை வாசிங்க 2:24. 1 பேதுரு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானோம். சொல்லுங்க, குணமானோம். சொல்லுங்க, குணமாயிட்டோம். ஒரு வியாதி எனக்கு இல்லை. சொல்லுங்க, ஒரு வியாதி சொல்லுங்க, எனக்கு ஒரு வியாதி இல்லை. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமானேன். ஹல்லேலூயா. சுகம் வெள்ளம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பாடுவோமா? சுகம் வெள்ளம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே, வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் வெள்ளம் எனக்குள்ளே பாய்ந்து வந்ததே, வல்லமை நதியாய் பரவி பாய். ஒவ்வொரு வியாதிக்காரரும் இந்த பாடலை பாட பாட அபிஷேகம் ஊற்றப்பட்டு கேன்சர் மறைந்ததையா, கட்டி நான் என் கண்ணால பார்த்தேன், கட்டி மறைஞ்சதையா, கட்டி மறைந்தது. ஒரு பிள்ளை கால் நடக்கிறான், ஒரு கால் 2 இஞ்சியா 3 இஞ்சியாமா? ஆமா, எத்தனை இஞ்சியா? 2 இஞ்சி. அது நடக்க பெரிய சாண்டிஸ் போட்டு தான் நடந்து எங்க அக்கராங்குளத்தில் மீட்டிங் வச்சோம். அந்த பிள்ளை அப்படியே அந்த கால் வளர்ந்து அப்படியே சமனா வந்து ஐயா. காரணம் என்ன? ஆண்டவனுடைய ஆண்டவனுடைய தழும்பு. அப்படியான சோத்தை கொடுக்கிற ஆண்டவன், ஜீவிக்கிற ஆண்டவன் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். ஏசையா இரட்சகரே, சுகம் தந்த என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே, நான் சுகமானேன். எனவே அவருடைய அந்த தழும்புகள் 18 மரணத்திலிருந்து தூக்கி தெரியும். கடைசியாக கார் டயர் அப்படியே கார் எனக்கு மேல ஏறிச்சு. சுவிசேஷத்தை முடிச்சுட்டு வீட்டை போறாங்க, அந்த கார் பயணம் கார் அப்படியே எனக்கு மேல ஏறி அப்படியே நான் ஆண்டோட திரும்ப எனக்கு ஒரு முறிவும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை. ஆண்டவன் சொல்றார் கடைசி அதுலேருந்து ஆண்டவன் தூக்கினார். நான் எங்கெங்க சுவிசேஷம் வைக்க போறோம் அந்த இடங்கள்ல ஒரு நாள் பார்க்கணும், தகரம் அப்படியே காட்டுக்கு அடிச்சாங்க வந்து அப்படியே ஆண்டவரே தகரம் முன்னால விழுது. ஊர்வாத்துறை அந்த கூட்டத்தில் முத்தவழியில நாங்க ஒரு கூட்டம் வச்சோம். சாம்பரோசோடு சேர்ந்து வைக்கும் போது பெரிய காற்று அடிக்குது. அந்த காற்றுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த டென்ட்டுக்கு மேல தகரத்துக்கு மேல கையில் பெரிய பாறாங்களை எடுத்து விடுறாங்க. நான் இப்படி இருந்தான் எழுந்து கொண்டு இப்படி அந்த பாறை மேல இங்க வந்து விழுந்து நான் வாங்கிட்டேன். ஆனா அப்படி இருந்தா என் தலையில பிசாசாதான் பிளான். ஆனா தேவன் தூக்கினார். ஆமென். தலை நிமிர செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தலை நிமிர செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன். உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் ஆண்டவன் செய்வார். முதலாவது சோல் தருகிறார், இரண்டாவது ஆண்டவன் சமாதானத்தை தருகிறார். இந்த வார்த்தையிலே சமாதானம் உண்டு. எங்கே உண்டு? நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 119 165 என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய வாசிகள் 119 165 வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா.
நீதிமொழி. என் மகனே, என் மகனே, போதகத்தை மறவாதே, போதகத்தை மறவாதே, இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுளே, அவை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படுத்தும். நீ செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருடைய வார்த்தையை யோசுவா தியானித்தது போல செய்யும் போது அவர் உன்னை புத்திமானாய் நடத்த பண்ணுவார். புத்திமான் என்றால் செழிப்புள்ள பாதையில, சுகமுள்ள பாதையில, ஆண்டவர் சமாதானம் உள்ள பாதையில, அன்பு நிறைந்த வாழ்க்கையில உன்னை வழி நடத்துவார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்னவாம்? ஆண்டவர் சொன்னார், உன்னை சந்தோஷமாயிருக்க பண்ணுவேன். என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்கும் போது நீ சந்தோஷமாயிருப்பாய். 16:24 ஒரு வசந்த வாசம் மற்றது 16:24 யோவான் 16 போமா வாசி. சரியா? கையில வச்சுக்கிறீங்க. 16:24 சமாதானத்தை உங்களுக்கு சரி வாசிங்கம்மா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை 16:27 வாசிக்கிறீங்க. யோவான் 16:24 வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அப்பொழுதும் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்னிடத்தில் வார்த்தை சொல்லுவையா? என்னிடத்தில் வார்த்தை கேள், உன் சந்தோஷத்தை நான் நிறைத்திருவேன். அதுதான் பவுல் சொல்றான். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4:4 சொல்றார். 4:6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றப்பா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதனைனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் காத்துக்கொள்ளும். இது வார்த்தை. 3 காரியங்கள். 1 முதலாவது சுகம், 2வது சமாதானம், 3வது சுகம், 4வது என்னையா? செழிப்பு. ஆண்டவன் வார்த்தையை தியானிக்க வானத்தின் பலனில் தோன்ற உன்னை ஹீரோவாக மாற்றுவாரியா. ஆமென். இது இந்த ஹீரோ பேசுறது இல்லையா? ஆண்டவனை ஹீரோவாக மாற்றினாங்க. ஆமென். தேசத்தை கலக்கும் மகனாக ஆண்டவன் மாற்றினார். ஆமென். பிரான்ஸ் தேசத்தை கலக்கவே உங்களை ஆண்டவன் வந்திருக்கிறார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து சுவிசேஷம் வந்தது. ஆனால் எங்களை கொண்டு பிரான்சுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே ஆண்டவனுடைய சித்தம் உன்னையும் என்னையும் பிரான்சுக்கு. ஆமென். இப்ப சங்கீதம் 102 மட்டும் வாசிங்க. அநேக வசனங்கள். சங்கீதம் 102 1, 2, 3 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாசிங்க. வார்த்தை வருது. 102 112 1 வாசிங்க. 112 கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான். உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். நீ கடன் கொடுக்கும் மகளாக ஆண்டவர் மாற்றுவார். கடன் பெரும் மகளாக, கடன் கொடுக்கும் மகளாக. ஆமென். பிரான்ஸ் தேசத்துக்கு கடன் கொடுக்கும் பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுவார்கள். நீ செய்ய வேண்டியது அந்த ஆண்டவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவனுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆண்டவன் உன்னை வாழாக்கால் தருவோம். எங்க 8:34 நீதிமொழியில் வாசிக்கலாம். என் வாசப்படி நித்தம் பிடித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மகன் மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். பிச்சை எடுக்க தேவையில்லை. நான் ஆண்டவன் பிச்சைக்காரனா மாட்டலையா? பிச்சைக்காரன் வச்சுக்கிறார் ஆண்டவன். அவன் சிலர் அப்படிதான், சில உபதேசிகள், சில பரதேசிகள், சில ஊழியக்காரர். அது நான் எனக்கு ஆண்டவன் தந்த பாரம். பிஞ்ச சட்டை குளிக்க மாட்டான். பரதேசி குளிக்க மாட்டான். நாத்தல் விடும். அதுக்கு கொலர் சட்டை போட்டுருவான். கமக்கட்டு நான் இங்கே சொல்லிட்டேன். அங்கே கமக்கட்டு பைபிள் இருமல். அது இருமல் வருத்தம். உன்னை ஆண்டவன் ஆசீர்வாதப்பட சத்தியத்தை கேட்பாங்க. நீங்க பரிதைக்கா போற படி இல்லாமல் இருக்கிற அது வரை இருமல். ஆண்டவன் உன்னை சோப்படுத்த எங்க நீ முதல் சோமாக சத்தியம் சொல்ல போறோம்னா ஒரு பேர் தேவா பிசினஸ்காரன் கை அடிச்சுன்னு போறான். ராசாண்ட பிள்ளைன்னு போறான். நான் தானே ராசாண்ட பிள்ளை. அல்லேலூயா. நீ ராசாத்தி. அல்லேலூயா. ஆபிரகாம் சீமான், நான் சீமான்.
ஆமா சாரா சீமாட்டி, நீங்க சீமாட்டி சீமாட்டி பெரிய ஆக்கள், நீங்கள் சீமாட்டி, நீங்க சீமானியா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் தந்துட்டாரு. நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் ஐஸ்வர்யம் தன்னைத்தானே வறுமையாக்கினான், தன்னைத்தானே பிச்சையாக்க தரித்திரனா. வார்த்தை அதுதானே, அதை புடிச்சு ஓடுங்க. கடன் வாங்கினாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்ட்ட இருக்கிற முதல் ஆண்டவன் ஆசீர்வாதத்துல ஆண்டவனுக்கு கொடுங்க. நீங்க விதைக்காதானே அறுக்கலாம். நீ விதைக்காம வந்து அறுக்கணும், என்னத்தை புடிச்சா மாமியா படுத்துற வேணும்னு ஆட்டோட வச்சு என்னத்தை அறுக்கு, அது விளைச்சி வரணும். நீ விதைக்காதானே அறுக்கணும். நீ விதைக்க ஆண்டவரே எனக்கு அறுத்தாரு, என்னத்தை புடிச்சாரு, நீ முன்னே ஆளுங்க. முதல் பதினாள் ஆண்டவனை மகிமைப்படுத்தும், மகிழ்ச்சியா ஆண்டவன் உனக்கு ஆண்டவன் கொண்டு தரவன் விரும்புற உன்னை ஆசீர்வதிக்கவே ஆண்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ பொருள் சொல்ற. ஆமென். கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி அடித்து விடும்படி சபை மடியே போடுவார். சில சொல்றாங்க நீ காசமாக கொடுக்காத, கொடுக்கான்னு சொல்லி கூட 5 ரூபா இந்தியாவை எந்த உபதேசம் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசி எழுப்பிட்டான் சபை. நான் ஒரு காலத்தில் கொடுக்கல, மனதில் கணக்கு வந்தானே, மனதில் பிள்ளைகள். ஆனால் ஆண்டவன் பரதேசம். வேதம் என்ன சொல்லுது? நீ முதல் தேவனை கனப்படுத்துற. அது கூட ஒவ்வொரு முறை மாதம் எடுத்து போட்டுட்டு தான் மேற்காய் கூடாட்டியும் மனுஷன் கூட வச்சிருக்கு. அவன் அப்படி நான் மனுஷி வந்துடுவோம். அவன் மனுஷியை புரிதல் சாப்பிடாது கொஞ்சம் பிள்ளைகள் பிள்ளைங்க ஒழிச்சு வச்சுட்டு வந்து பேசுகிற போய் சொன்னா அடிச்சு அந்த அடிக்கிற ஆண்டவன் இல்லையா, அது அன்பான ஆண்டவன் தான். சில பேர் அடிச்சு கூட சாப்பிடாது, அன்னையா சாப்பிட அடிச்சேன். அது ஒரு காலத்தில் சில கேன்சரை வெட்ட வேண்டி இருக்கிறது, அது வெட்டினார். ஆனா இப்போ ஆண்டவன் அதுதானே ஆண்டவன் பேசுகிறது போது. ஒரு காரியம் சொன்ன சுகம், 2வது சமாதானம், 3வது சந்தோஷம், 4வது செழிப்பு, 5வது நித்திய ஜீவன். ஒரு வசனத்தை மட்டும் எழுது. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கையா வாசிங்க. யோவான் 5:24 கையா வாசிங்க. கணக்க வசனங்கள் இருக்குமா நித்திய ஜீவனை பற்றி? ஒரு வசனம் நேரம் இல்லை, கேட்டு நோய்க்கோ வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினோட விசுவாசிப்பது நித்திய ஜீவன் உண்டு. அவன் நாக்கினத்தை ஆக்கிரத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனை. இப்ப 6:54 மட்டும் வாசிங்க. யோவான் 6:54 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே ஆண்டவன் இப்ப 15:3 வாசிங்க. யோவான் 15:3 வாசிங்க. யோவான் 15:3 ஒன்றான மெய்யான உண்மைகள் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். இப்ப 2:25 வாசிங்க. 1 யோவான் 2:25 வாசிங்க. கையா 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொன்னது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பார். நீ வேதத்திலே கவனம் கொள்ளக்கூடாது. நித்தியமாக தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க அவர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்பொழுது நீ வேதத்திலே கவனமாயிருக்கும். 6வது நான் முடிக்கிறேன். 6வது ஆண்டவன் நீ வேதத்தை தியானிக்க நன்மையாளனை முடிச்சு விட்டுவார். படுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கையா வாசிங்க. உபாகமம் 10:13 நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை ஆண்டவன் சொல்றார். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்று அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். தங்கத்தாடியை வடமாலைய பொழுது வடகூடு இல்ல பஞ்சாமிரத்தை தலையில ஊப்பு இதெல்லாம் கேட்கிறார் ஆண்டவன். அவன் ஒரு காலத்துல நாங்கள் அதை செய்து அதை போய் கிளம்பி குடிஞ்சு வயிற்றோட்டமா இருந்தது உண்டு. அந்த அதுக்கால வார நான் தான் அந்த கோயில் ஆணவே செய்யணும். அப்ப அதை குடிச்சிருக்கலாம். அந்த மண்டு மூளை அதுக்காக அந்த புழு நினைஞ்சு அதுக்காக ஓடி வார அந்த அழுக்கு பார் ஆண்டவரே அப்படியான வாழ்க்கை என்ன
என்னுடைய ராஜாவை மாற்றினார். உங்களை மாற்றிருக்கிறார். எழுதுவோமா? ஹல்லேலூயா. ஓ ரோமசிகா தேவனுடைய வார்த்தை சோதனையாவே உமக்கு நன்றி. இந்த வார்த்தையில் இருக்கிற புதிய பொக்கிஷம் இன்னும் இருக்கு. பிள்ளைகளை நீங்க போய் சொல்லுங்க. இயேசுவே அந்த வார்த்தையால பிள்ளைகளை மூன்று வார்த்தையால பிள்ளைகளை அலங்கரிங்க. இயேசுவே எப்பொழுதும் குடும்பத்தில் நல்ல உணவு வச்சு கணவன் மனைவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே அப்ப நல்ல ஒரு உணவை இந்த வார்த்தையின் மூலம் கட்டா பிள்ளைங்க நன்றி. உங்களுடைய தயவுள்ள காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே நீங்க வச்சிருப்பீங்க. நன்றி. ஓ சோத்திரம் இல்லாதே உமக்கு நன்றி. என்னை பிளப்படுத்துறது சொன்னார். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னவரே ஐயாவை பிளத்தினால் உங்களுடைய மூடுங்க. உங்களுடைய ஞானத்தால் மூடுங்க. பெரிய காரியங்களை ஆண்டவரை நீங்கள் செய்யுங்கப்பா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்ல